ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடி நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, நீங்க எல்லாருமே வந்து என்னோட சேனலுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ, இதே மாரி எனக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி சேனல்ல வந்து நான் ரெகுலரா எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா வந்து இந்த குடுத்துருக்க டயகிராம் வந்து இங்க ஆஃப் த டயகிராமோட ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4. இது வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம எப்படி 2 டேஸ் ஸ்கெட்ச் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஸோ, நான் ரொம்ப பேசல. ஸோ, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், AutoCAD சாஃப்ட்வேர்ல போய்க்கிறேன். இப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம வந்து நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, எனக்கு என்னென்ன கிவன் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இங்க கீழ இந்த லைன், பேஸ் லைன் இந்த இந்த 2 சர்க்கிள் வரையறதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 82. அதுக்கப்புறம் இங்க வெளிய வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12. இன்னர்ல 6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. அதுதான் வந்து இங்க 6 ஹோல்ஸ் ஆஃப் 12 டயாமீட்டருக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வரைவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சிம்பிள் லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், 82 எம்எம்க்கு வந்து ஒரு லைன வந்து நான் டிரா பண்றேன். அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர், டயாமீட்டர் ஆல்ரெடி இருக்கனால நான் என்ன பண்றேன் 12. அகைன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியஸ் நான் என்ன பண்றேன் 12 வந்து வரையறேன். டயாமீட்டர் 12, ரேடியஸ் 12. இது 2 வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இது 2த்தையும் வந்து நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ட் பண்றேன். ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வந்து நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ட் பண்றேன். இப்போ நமக்கு பாட்டம்ல வந்து நமக்கு வந்து பினிஷ் ஆயிடுச்சு டயகிராம். இப்போ அடுத்தது வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் பார்ட் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணுவோம். இங்க இருந்து ஃப்ரம் ஹியர் அதாவது ஃப்ரம் தி சென்டர் லைன், சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் டூ மேல வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35 டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரையணும். ஸோ, அதுக்கு நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னா வந்து நீங்க லைன் வரைஞ்சும் வரையலாம். ஸோ, நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னா, ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்றேன். 35 பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமாண்ட். இங்கிருந்து மேலே ஆர் டவுன் சைட் நமக்கு எங்க வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம் ஆஃப்செட். ஸோ, மேல 35 எம்எம்க்கு நான் என்ன பண்றேன், தள்ளி வந்து ஆஃப்செட்ல நான் என்ன பண்றேன், இத வந்து வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு எனக்கு அடுத்தது எனக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் டயாமீட்டர் 82 அவுட்டர்ல 82. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிளா, இந்த கியர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த கியர் ஸ்ட்ரக்சர்க்கான இந்த கியரோட அதாவது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து ஆஃப் 64, எண்ட் பாயிண்ட் வந்து என்ன வந்து 55 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுதான் நம்ம வரைய போறோம். ஸோ, சிம்பிள் தான். ஸோ, டேக் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். இங்கருந்து வந்து சென்டர் பாயிண்ட்லருந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 82. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 64. அடுத்தது வந்து 64. அதுக்கு அடுத்தது இது எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 55. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சணும். இத வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டூ த 55 அண்ட் 64 நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கியர் டீத் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிரா பண்ண போறோம். இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இந்த ஒரு ஹாஃப் தான் வந்து 7 அப்படின்ற மாரி டைமென்ஷன் குடுத்துருக்காங்க. அப்போ இது கியருக்கான மொத்த லென்த் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 14 கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா 14 போட்டீங்கன்னா அதோட லென்த் ரொம்ப அதிகமாயிருக்கும். ஸோ இந்த டயகிராம்லயே வந்து இது ஒரு சின்ன மிஸ்டேக் நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஏன்னா இல்லன்னா நீங்க ஒரு தடவ டிரா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன வந்து நான் என்ன பண்றேன் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு வரைஞ்சுட்டு, நான் என்ன பண்றேன் இந்த லைன வந்து நான் என்ன பண்றேன் ஆஃப்செட் பண்றேன். ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா அதுக்கான லென்த் வந்து எவ்வளோன்னா வந்து 7 தான் வரும். ஸோ இங்கருந்து 3.5 அதே மாரி இங்கருந்து 3.5 இத வரைஞ்சுட்டு, எனக்கு இங்க வந்து சரியா டச் ஆகாதனால நான் என்ன பண்றேன்னா வந்து ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இதையும், இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, மிச்ச போர்ஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். அதாவது இதையும், இந்த போர்ஷனையும் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இதுவரைக்கும் நான் என்ன பண்றேன், இப்ப 7 எனக்கு வந்து இப்படிதான் இருக்கணும்னு என்னோட டயகிராம் வந்து நான் கன்சிடர் பண்றேன். சோ, இப்ப இதுவரைக்கும் வரைஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்ப அரே பண்ண போறேன். சோ, அரே ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஆப்ஜெக்ட் 1, 2, 3 செலக்ட் த ஆப்ஜெக்ட் தென் என்டர். உங்களுக்கு வந்து போலார் அரேவா இல்ல பாத் அரே, ரெக்டாங்குலர் அரேன்னு கேட்கும். நமக்கு வந்து போலார் தான் சுத்தி வரணும். சோ இந்த பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்து எத்தன இந்த மாரி கியர் அதுக்கான இது வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் 12 குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் வெயிட் பண்றேன். இந்த அரே வந்து ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நான் என்ன பண்றேன் வெயிட் பண்றேன். சோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா 12. சோ இப்போ நம்ம போட்டது வந்து நமக்கு மோ மோ மோர் ஆர் லெஸ் நம்ம வந்து கரெக்ட்டா தான் வந்து போட்டிருப்போம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இத செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு, இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ நம்ப இந்த ட்ரிம் பண்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரிம் பண்ற எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்ப அதே மாரி நீங்க உங்களுக்கு வந்து இந்த அரே வந்து போடும்போது, இப்ப இந்த அரே போட்டுட்டு நீங்க இந்த அரே வந்து எனிதிங் வந்து அதாவது ட்ரிம் பண்ணணும், இல்ல எனி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த அரேய வந்து உங்களால பண்ண முடியாது. அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து, உங்களால வந்து அரேல வந்து நீங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் உங்களால வந்து பண்ண முடியும். இதையும் வந்து நான் என்னோட சைக்கிள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லயே வந்து இதுல எல்லாமே நான் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ, இப்ப நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம இதுவரைக்கும் டிரா பண்ணிட்டோம். இப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லைன் தான் வித் ரெஃபரன்ஸ் டூ திஸ் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் சென்டர்ல இருந்து.
எஸ். இங்கருந்து இது வரைக்கும் 82 தான். ஸோ அத தான் வந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கீழ குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாட்டம் போர்ஷன வந்து நம்ம மோர் ஆர் லெஸ் பினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன வரையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேல தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி தெரியும். பட் இட்ஸ் வெரி, வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல ஒரு சைட வரைஞ்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு நம்ம மிரர் பண்ணிக்கலாம் பை யூசிங் த கமாண்ட். ஸோ இப்ப இதுலருந்து இதுவரைக்கும் 30 டிகிரி குடுத்துருக்காங்கன்னா, அப்போ ஃப்ரம் திஸ் இயர்லருந்து அதாவது இங்கருந்து இது வரைக்கும் 90 டிகிரில 90ல 30 போயிடுச்சுன்னா மிச்சம் 60 டிகிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அ ட்ரிக்க யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வரைவோம். ஸோ ஃப்ரம் மிட் பாயிண்ட் இந்த ஸ்டெப் வரையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா வந்து, இந்த போலார் ட்ராக்கிங் வந்து ஆன்ல இருக்கா இல்லையான்றத பார்த்துக்கோங்க. ஸோ போலார் ட்ராக்கிங் F10 அத பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடும். எதுக்குன்னா, இப்ப இந்த லைன் எடுத்துட்டு, இப்போ நீங்க அப்படியே இப்படி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 வரும். ஸோ இப்போ இது கரெக்ட். இத வந்து என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சு என்ன பண்ணுங்க, இப்படி லாக் பண்ணி 60ன்றத இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள்ல இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ரம் திஸ் பாயிண்ட்ல இருந்து மேல வந்து 24 மறுபடியும் அந்த 24லருந்து மொத்தம் வந்து 20 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத எப்படி ஈஸியா டிரா பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஒரு கலர் லைன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்து இங்க பாருங்க. இது வந்து இஸ் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், எனக்கு இப்படி வருது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேல்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 24 அத குடுத்துட்டு, நான் டேப பிரஸ் பண்றேன். டேப பிரஸ் பண்ணிட்டு, இந்த லைனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 என்டர் பண்ணிட்டு, 2 டைம்ஸ் என்டர் பண்ணேன்னா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நீங்க போயிட்டு அலைன்மென்ட்ல போயிட்டு பாருங்க. இதுலருந்து இதுவரைக்கும் வந்து 24 இருக்கும். ஸோ, இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து கரெக்ட் தான். அதே மாரி அடுத்த இது வரையறதுக்கு என்ன பண்ணுங்க, வேற ஒரு லைன் எடுத்துக்கோங்க. வேற ஒரு லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, ஃப்ரம் திஸ் இந்த ரெட் கலரோட எண்ட் பாயிண்ட்ல இருந்து அது வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 அடுத்தது நெக்ஸ்ட் டேப் 60 குடுத்து 60 குடுத்து என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதே அந்த சேம் லைன்லயே வந்து உங்களுக்கு வந்து இது டிராவல் ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த லைன வந்து நான் லென்த்தா வந்து வரைஞ்சேன். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், லைன வந்து பை லேயர் வச்சுட்டு என்ன பண்றேன், இப்போ இந்த 2 இடத்துலயும் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படி டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 தான் வரணும். ஸோ 12 என்டர் மறுபடியும் நான் என்ன பண்றேன், இங்கேயும் வந்து என்னன்னா வந்து 12 தான். ஸோ நான் என்ன பண்றேன், இத அப்படியே நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி செலக்ட் பண்றேன். ஸோ இதுலருந்து இது வரைக்கும். ஸோ இப்ப நம்ம எத வரைஞ்சிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த இன்னர் இது வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டூ ஆங்கிள் அந்த ஆங்கிள்க்கு உண்டான வேல்யூவோட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கிற அவுட்டர் எவ்வளோ குடுத்துருக்காங்க சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13. ஸோ என்ன பண்றீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 13க்கு வந்து ஒரு சர்க்கிள வரைஞ்சிட்டு, அடுத்தது டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப தான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜே வரும். எப்படின்னா, இங்க ஒரு 22 இருக்கு. இந்த பக்கம் ஒரு 12 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் எப்படி இந்த மாரி வரையறதுலாம் இருக்கும். இங்க தான் டயகிராம்ல என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் இப்படி வருது பார்த்தீங்களா, கர்சர் மூவ் பண்றோம் பார்த்தீங்களா, இந்த லைன் வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இங்க வந்து டைமென்ஷனல் வைஸ் எதுவும் குடுக்கல. நம்ம ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இந்த சர்க்கிள வந்து காப்பி பண்ணி என்ன பண்ணிடணும், காப்பி செலக்ட் பண்ணி அதாவது இந்த சர்க்கிள் வந்து இந்த 2 இடத்துலயுமே வரணும். இதுதான் வந்து என்னன்னா கான்செப்ட். ஆனா வந்து இந்த டயகிராம்ல பார்க்கும்போது நமக்கு அங்க வந்து எதுவுமே புரியாது. நமக்கு 22ன்னு இருக்கும். இந்த இடத்துல 12ன்னு இருக்கும். சோ சிம்பிள் தான். இத வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேங்க, ஜஸ்ட் லைன் எடுத்து ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் லைன் வந்து இந்த 2 இதுக்கும் வந்து என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் லைன் வந்து வரையுங்க. சோ சிம்பிள் தான். என்ன பண்ணுங்க டான்ஜென்ட் லைன். சோ டான்ஜென்ட் லைன் வரலாம். மறுபடியும் அகைன் லைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் ஹியர் டூ அகைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். இங்க இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணுங்க டான்ஜென்ட்ல வரைங்க. சோ அப்படி இந்த ஒரு சைடு வரல அப்படின்னா வந்து என்னன்னா, எய்தர் சைடு வந்து டிரா பண்ணி பாருங்க. சோ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஹியர் டூ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். இங்க இருந்து சொல்லுது. சாரி ஃபிரெண்ட்ஸ் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். அதாவது என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷிஃப்ட்க்கு பதில் கண்ட்ரோல் வந்து பிரஸ் பண்ணிட்டேன். நான் டிஸ்ப்ளே பார்த்துட்டு. ஸோ என்ன பண்றேன், ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ அகைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் டூ இங்க. இதுவரைக்கும் என்ன பண்ணுங்க, இப்படி டான்ஜென்ட்ட வரைஞ்சுட்டு, அதே இந்த டான்ஜென்ட் வந்து எனக்கு இந்த சைடு வரணும்னால நான் என்ன பண்றேன், இந்த டான்ஜென்ஷியல் லைன் வந்து நான் மிரர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ செலக்ட் த ஆப்ஜெக்ட், என்டர் மிரர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ திஸ் பாயிண்ட். நோ. ஸோ நான் என்ன பண்றேன், இது வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா வந்து ட்ரிம் பண்றேன். ஸோ என்ன பண்றேன்னா வந்து, எனக்கு இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து தேவையில்லன்றனால என்ன பண்றேன், இந்த அன்வான்டட் ஏரியாஸ் வந்து நான் என்ன பண்றேன், இப்டி ட்ரிம் பண்ணி முடிச்சுடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டயகிராம் வந்து நமக்கு வந்து மோர் ஆர் லெஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏரியா வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வந்து அப்படியே வந்து இந்த சைடுக்கு வந்து மிரர் பண்ணுங்க. ஸோ சேம் மிரர் என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். நமக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆகணுமோ, அது எல்லாத்தையுமே வந்து இப்டி செலக்ட் பண்ணுங்க. இப்டி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, என்டர் குடுத்துட்டு, எந்த இடத்துலருந்து நான் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமென்ஷனல் வேல்யூ வந்து நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு.
இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம டயகிராம் வந்து எப்படி எடுத்துட்டு போணும்னு ஸோ அடுத்தது வந்து எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, 53 ஆஃப் ரேடியஸ் வந்து இங்க அவுட்டர்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது இருந்தா தான் வந்து நமக்கு இந்த ஏரியா வந்து இப்படி நமக்கு குளோஸ் பண்றதுக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்ல இருந்து 53 என்டர் அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ வந்து வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபில்லட் வேல்யூ இங்க 22, இங்க 12 இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டோம்னா டயகிராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்லட் வேல்யூ 22 வந்து ஃபர்ஸ்ட் நான் 12 வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபில்லட்ல 12 குடுத்து நான் என்டர் பண்றேன். எங்க இருந்துன்னா, இங்க இருந்து இதுவரைக்கும் 12 மறுபடியும் என்டர். இங்க இருந்து இதுவரைக்கும் 12. ஸோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, இந்த போர்ஷன வந்து நான் என்ன பண்றேன், பினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்தது வந்து எவ்வளோன்னா வந்து 22. ஸோ சேம் ஃபில்லட்ல 22 என்டர். இங்க இருந்து இதுவரைக்கும் 22 அகைன் என்டர். இங்க இருந்து இதுவரைக்கும் 22. இத முடிச்சுட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் லைன் வந்து அகைன் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து ஒரு டான்ஜென்ட் லைன் வரைங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரெய்ட் லைன். ஸோ லைன், ஷிஃப்ட் சாரி செலக்ட் த லைன், ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் டான்ஜென்ஷியல் லைன் வரைங்க. அதே மாரி சேம் வந்து என்ன பண்ணுங்க, இந்த சைடு வந்து வரையணும். ஸோ அகைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட் ஃப்ரம் ஹியர் டூ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். ஸோ, இத இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்க ஃபைனலா வந்து என்ன பண்ணுங்க, இப்படி ட்ரிம் பண்ணுங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ப சாஃப்ட்வேர்ஸ்ல எதனா வந்து ப்ராப்ளம் இருந்தது, பக் இருந்ததுன்னா கூட நமக்கு என்ன பண்ணணும்னா வந்து ட்ரிம் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப இந்த டயகிராம்ல வந்து நமக்கு எது எதுலாம் வேணும், வேணான்றத பார்த்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்போ எனக்கு இந்த எந்தெந்த போர்ஷன்லாம் வந்து அன்வான்டட் நான் கன்சிடர் பண்ணனோ, அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், ட்ரிம் பண்றேன். தேவையில்லாத போர்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், ஃபைனலா வந்து டெலீட்டும் பண்ணிடுறேன். ஸோ, அதே மாரி நீங்க ட்ரிம் பண்ணும்போது தெரியாம இது பண்ணிட்டீங்கன்னா வந்து கண்ட்ரோல் இசட் வந்து குடுக்கணும். ஸோ, இப்போ இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த போர்ஷன் வந்து டோட்டலா வந்து அன்வான்டட். ஸோ, இத நான் டெலீட் பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு இந்த சர்க்கிள்ல வந்து இந்த இடம்லாம் வந்து எனக்கு அன்வான்டட் போர்ஷன்னால வந்து நான் என்ன பண்றேன், இத ட்ரிம் பண்ணிட்டு, எனக்கு ஃபைனலைஸா வந்து எனக்கு இது எல்லாமே தேவையில்லன்றனால, இது எல்லாமே இது ஏன்னா இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சோன்றனால இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, டெலீட் பண்ணிட்டு இப்போ டயகிராம் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து சேமா இருக்கும். ஸோ, இந்த சின்ன டிப்ஸ் வந்து மேல அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் சின்ன நடுவுல வந்து ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் ஷிஃப்ட்க்கு பதிலா என்ன பண்ணிட்டேன், கண்ட்ரோல் இது பண்ணி பண்ணால எனக்கு டான்ஜென்ட் லைன் சரியா வரல. ஸோ, கண்டிப்பா நீங்க அந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் என்னோட Instagram அக்கவுண்ட்டயும் வந்து நான் கீழ வந்து நான் வந்து லிங்க் வந்து குடுக்குறேன். அதுல உங்களுக்கு அங்க எதனா டவுட்னா வந்து நீங்க என்ன அங்கேயும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.